Hi everyone, I am Steve. நீட்ன்றது ஒரு ஸ்கேமா. ஃபஸ்ட்டு நீட்னா என்ன பார்க்கலாம். ஸோ நீட்னா எதுவுமே கிடையாது. நேஷ்னல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் நீட். நீட்ன்றது எதுக்கு தேவை அப்படின்னா, நான் இங்கே போடுற எல்லா கோர்சஸ்க்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மெடிக்கல் எக்ஸாமை கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இது எழுதி ஆகணும். இது யார் கண்டக்ட் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்டிஏ, அதாவது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. ஸோ நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சியை தான் என்டிஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருஷமும் நீட் எக்ஸாமை நியர்லி 25 ஆஸ்பிரன்ஸ் பார்த்தீங்கன்னா எழுதுகிறாங்க. பட் அதில் எவ்வளோ பேர் செலக்ட் ஆகிறாங்கன்றது தான் விஷயமே. நீட் எக்ஸாம்ன்றது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு நம்ம உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நியர்லி 1 இயர் வரைக்கும். ஸோ நீட் எக்ஸாமை வருஷத்துக்கு ஒரு இதை கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை ஸோ அது வருஷம் ஃபுல்லாக நம்ம படிக்கணும். மே ஜூன் அந்த டைமில் தான் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு வாட்டி இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், எப்படி நான் அதை மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது, அது ஒவ்வொன்றா வரேன். ஸோ நீட்டில் இருக்க டாப் 5 ப்ராப்ளம்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பேப்பர் லீக்ஸ் அண்ட் கேன்சலேஷன். அதாவது பேப்பர் லீக் கேன்சலேஷன் பற்றி நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அதாவது நிறைய குரூப்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நீட் எழுதுகிற ஆஸ்பிரன்ஸ் கிட்ட ஃபேக்கான பேப்பர்ஸ், அதாவது லைக் இந்த பேப்பர்ஸ் தான் நாளைக்கு அடுத்த எக்ஸாம்பிள் வரும், அதாவது இந்த கெஸ்ட் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் வந்ததெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த கெஸ்ட் பேப்பர் மூலயமா என்ன அப்படின்னா, ஆனால் இதில் ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கெஸ்ட் பேப்பரில் இருக்க நிறைய கொஷின்ஸ் நிஜமாகவே நீட் எக்ஸாமில் வந்திருக்கு. ஸோ அது எப்படின்னு எனக்கு தெரியல, ஆனால் வந்திருக்கு. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், சிஸ்டம் ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அடிக்கடி நிறைய பேப்பர் லீக் ஆகிறதுனால ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். நீங்கள் கேட்கலாம், எப்படி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் அப்படின்னு. எப்படின்னு ஆயிடுச்சு, ஃபஸ்ட்டு May 3 எக்ஸாம் நடக்கிறதா இருந்துச்சு. ஆனால் கேன்சலேஷனால் எக்ஸாமை June 21க்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. நீங்கள் கேட்கலாம், போஸ்ட்போன் பண்ணுறது நல்ல விஷயம் தானே அப்படின்னு. அப்படி கிடையாது. ஏன்னா எக்ஸாமை போஸ்ட்போன் பண்ணுறது மூலயமா ஏற்கனவே ஒரு வருஷம் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இன்னுமே ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். அப்படின்றப்ப அந்த இன்க்ரீஸான ஸ்ட்ரெஸ் ஹேண்டில் பண்ண முடியாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராஜிக்கான விஷயங்களை சூஸ் பண்ணிடுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டிஸ்கிரிமினேஷன். அதாவது ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் இந்த மாதிரி நீட் எக்ஸாமுக்கு ஸோ இந்த பர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. பர்கா அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த முஸ்லீம் லேடிஸ்லாம், ஐ மீன் இந்த முஸ்லீமில் இருக்க ஃபீமேல்லாம் வந்து ஃபுல் பாடி கவரிங்காக ஒரு ட்ரெஸ் போடுவாங்க, அது பேர் தான் பர்கா. அந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேண்டிடேட் ட்ரெஸ் போட்டு வந்தாங்கன்றதுக்காக அவங்க எக்ஸாம் எழுதவே விடலை. இன்னொரு இடத்த பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேண்டிடேட் ஒரு ஆக்சிடென்ட்னால் அவங்க ஆக்சிடென்ட் ஆனனால லேட் ஆகிடுச்சு. பட் அவங்களே எக்ஸாம் எழுத கூப்பிடலை. ஸோ இதில் இருக்க முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஸ்ட்ரிக்ட் கேட் க்ளோசிங். அதாவது கேட்டை வந்து கரெக்டான டைமில் க்ளோஸ் பண்ணிடுறதுனால ஒரு செகண்ட் 2 செகண்ட் லேட்டாக வந்தவங்களுமே உள்ளே விட மாட்டாங்க. ஸோ ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ண நீட் எக்ஸாமோட ப்ரிப்ரேஷன், அதோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்து எழுதுகிறாங்க. நீங்கள் கேட்கலாம், ஏன் கொஞ்ச நாள் தங்கிலாம் அவங்களால படித்து எழுத முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா நீட்டுக்கு அப்பியர் வர நிறைய பேர் பிலோ மிடில் கிளாஸ். ஸோ அப்படின்றப்ப அவங்க அந்த டியூஷன் ஃபீஸே கஷ்டப்படுத்த கட்டுவாங்க. அப்படின்றப்ப எப்படி அவங்களால இன்னொரு இடத்துக்கு போய் ரூம் எடுத்து தங்கி எக்ஸாமுக்கு அனுப்ப முடியும்? ஸோ அதனால தான் நிறைய பேர் எக்ஸாமுக்கு காலையில் அதுக்கு முன்னாடியே ட்ராவல் பண்ணி அந்த நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி காலையில் எக்ஸாம் சென்டர் வந்து எக்ஸாம் எழுதுகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், நீங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டு அடுத்த நாள் காலையில் வரீங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்க போய் பப்ளிக் எக்ஸாம் எழுத சொன்னால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆனால் அதே தான் நீட் எக்ஸாம் எழுதுகிற நிறைய பேரோட நிலைமையாகவே இப்போ இருக்குது. ஈவன் ஆக்சிடெண்ட் அப்புறம் பல எமர்ஜென்சிஸில் மாட்ட ஸ்டூடெண்ட்ஸை கூட உள்ளே விடலை. ஏன்னா டைமிங் அவங்க கீப்பப் பண்ணலன்ற விஷயம் தான் இங்கே இருக்கிறதுலேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் இஷ்யூ. என்ன அப்படின்னா, எக்ஸாம் டிசைன் இஷ்யூ. அதாவது இந்த எக்ஸாமை எப்படி டிசைனாக இருக்குது அப்படின்னா, இதை நான் ஏன் ரிசர்ச்சில் சொல்கிறேன், எப்படி டிசைனாக இருக்குது அப்படின்னா, ரூட் லேர்னிங்கில் தான் டிசைனாக இருக்குது ரேதர் தேன் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நீங்கள் கேட்கலாம், ரூட் லேர்னிங்க்கும் கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரூட் லேர்னிங்ன்றது நிறைய ஃபார்முலாஸ் அந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை மெமரைஸ் பண்ணுறதே தவிர கான்செப்சுவல் கிளாரிட்டி இருக்கவே இருக்காது. ஸோ அவங்க ஃபார்முலாஸ், டெரிவேட்டிவ்ஸ் அந்த மாதிரி விஷயத்த மெமரைஸ் பண்ணுறதாகவும் இல்லை ஃபார்முலாஸ் நிறைய மெமரைஸ் பண்ணுவாங்களே தவிர கான்செப்சுவலாக எதுவுமே லேர்ன் பண்ண மாட்டாங்க. அதோட ரூட் லேர்னிங்ன்றது நிறைய மார்க் டெஸ்ட் அப்புறம் எக்ஸாம்ஸ் வச்சு தான் இந்த ரூட் லேர்னிங்ன்றது நடக்கும். ஸோ இந்த கான்செப்சுவல் லேர்னிங்ன்ற விஷயமே, கான்செப்சுவல் லேர்னிங்கை வீட்டில் கற்றுக்கலாம். ஆனால் இந்த ரூட் லேர்னிங் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அகாடமிக்ஸ்க்கு போய் தான் ஆகணும். அகாடமிக்ஸ் தான் அர்த்தம் கிடையாது,
நீட் பேஸ்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணுற டியூஷன் சென்டர்ஸ். ஸோ அதனால் ஏழை மக்களாக யாராக இருந்தாலும் சரி, மிடில் கிளாஸ் லோவர் கிளாஸ் யாராக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டியூஷன்ஸ்க்கு ஃபீஸ் கட்டி பசங்களை அனுப்ப வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இப்போ நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீங்கள் கேட்டே ஆகணும். இதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போஸ்ட் பண்ணுறேன். ஸோ என்ன அப்படின்னா, இதுக்கு ஹை ஸ்டேக்ஸ் இந்த எக்ஸாமுக்கு இருக்குது. ஹை ஸ்டேக்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நியர்லி 23 லட்சம் பேர் எழுதுகிறாங்க இந்த எக்ஸாம். இப்போ பார்த்தீங்கன்னா 17 லட்சம் பேர் இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கன்னு வச்சுக்கிட்டா, நீ அதில் ஒவ்வொரு 17 பேரும் ஒவ்வொரு மெடிக்கல் சீட்டுக்காக அடிச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நடந்தாலும் கடைசியில் அந்த 17 பேரில் ஒருத்தருக்கு தான் மெடிக்கல் சீட் கிடைக்கும். ஸோ அப்போ அந்த 14 பேரோட நிலைமை என்ன? அப்படி பார்த்தா 17 லட்சம் பேரில் 1 லட்சம் பேர் தான் மெடிக்கல் சீட் கிடைக்க போகுது. அப்படின்றப்ப மீதி 16 லட்சம் பேரோட நிலைமை